ஆற்றலும் சக்தியும் மிக்க ஒரு நல்ல இளைஞனை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். தீய சக்தியை ஜெயிக்கிறதுக்கு மனித சக்தியோட துணை தேவைங்கிற உன்னோட கட்டளைப்படி அந்த மகாபுருஷன் கிட்ட நான் போய் சேர போறேன். இந்த லட்சியத்துல எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு என்ன வாழ்த்து நாகராஜா. யார் இந்த பொண்ணு? தங்க விக்கிற மாட்ட இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கா. யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. நாகலட்சுமி, நாகலட்சுமி, என்னம்மா அப்படி பாக்குற? நான் உன் தாத்தா ராமசாமி. உன் அப்பனும் ஆத்தாவும் வெள்ளத்துல முடிய செத்ததுக்கு அப்புறம் உன்னை நான் தான் வளர்த்தேன் தாயி. நீ என் பேத்தி நாகலட்சுமியே தான். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. ரொம்ப நாளைக்கு முன்ன திருவிழாவில் இவர் பேத்தி காணாம போயிட்டான். அன்னையில இருந்து இவருக்கு இதான் வேலை. ஊருக்குள்ள எந்த பொண்ணு வந்தாலும் என் பேத்தி என் பேத்தின்னு சொரத்துவாரு. நீ சும்மா சோம்பேறி. இது என் பேத்தியே தான், சந்தேகமே இல்ல. அம்மாவோட முகஜாடா அப்படியே இருக்கு. என் பொண்ணு கூட சின்ன வயசுல ஒன்ன மாதிரியே இருப்பா. நீ ஒண்ணு இந்த பசங்க சொல்றத காதுல போட்டுக்காத. நீ என் பேத்தியே தான். லட்சுமி, 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 இத்தனை வருஷம் கழிச்சு கிழவனுக்கு இப்பதான் ஒரு பேத்தியோட ஆதரவு கிடைச்சிருக்கு. கிழவனுக்கு ஆதரவு, நமக்கு பேராதரவு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. இந்த பஞ்சவர்ண கிளி நம்ம கிராமத்துல இருந்தா என்ன மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் சொந்தங்கிற. டேய், வாயில வந்தபடி பேசாதடா. உன் மரியாதை கெட்டுடும். நீ வாம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வா.